ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹேரில் பார்த்திங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கும், பொறி பொறியாக இருக்கும், புண்ணு புண்ணாக இருக்கும், தலையெல்லாம் ஃபுல்லாக அழுக்காக இருக்கும். இந்த மாதிரி எல்லா பொருளையும் வச்சு தலைக்கு பேக்காக போட்டு அரைச்சி போட்டிங்கன்னா உங்கள் தலையில் எல்லாமே க்ளீனாக ஆகிடும். சூப்பராக ஹேர் க்ரோத் ஆகும். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மேக்ஸிமம் 2 வீக்ஸ் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். என்னோடய ஹேர் ஃபால்க்கு எந்த ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸில் ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். தண்ணியில் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மார்னிங் அரைச்சி இந்த மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. ஸோ அதனால் நான் ஒரு 50 கிராம் வெந்தயம் தண்ணியில் எடுத்து ஊற வச்சுருக்கேன். வேப்பிலையும் அதேமாதிரி நல்லா கொழுந்தும் அந்த இலை இருக்கிற மாதிரி நான் ஒரு கொத்து அளவுக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு வேப்பிலையை ஃபுல்லாக நம்ம உருவிக்க போகிறோம். வேப்பிலை கண்டிப்பாக தலையில் இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு தலையில் அந்த புண்ணு இதெல்லாமே செத்துரும். அழுக்கு எதுவுமே இருக்காது, டேண்ட்ரஃப் எதுவுமே வராது. ஸோ நான் இந்த மாதிரி தான் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேப்பிலையில் அதே மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும், டேண்ட்ரஃப் அந்த மாதிரி நிறைய நமக்கு பொறியாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையுமே நமக்கு ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வேப்பிலையோடு சேர்த்து இந்த ஹேர் பேக் நம்ம மொத்தமாக சேர்த்து போடும்போது இன்னும் ரிசல்ட்டு செமையாக இருக்கும். உங்களோட ஹேர் க்ரோத் ஆகிறதுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டாகவும் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வேப்பிலை எல்லாத்தையும் நம்ம கொழுந்து இலையமாக நம்ம பறித்து நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலையை ஃபுல்லாக நம்ம இலையை மட்டும் நம்ம பிச்சு பிச்சு சேர்த்துக்க போகிறோம். ரொம்ப காம்பு போட்டிங்கன்னா நமக்கு மிக்சியில் நமக்கு கிரைண்ட் ஆகாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல லீஃபை மட்டும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா நமக்கு அரைச்சி வரும். நமக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கும். தலையில் நமக்கு அப்ளை பண்ணவும் நல்லாயிருக்கும். நமக்கு இந்த செம்பருத்தி இலையிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நமக்கு ஹேர்லாம் நல்ல க்ரோத் ஆகும். ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் நமக்கு வரும். அதே மாதிரி ஹேர் ஃபால் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தையும் நமக்கு சரி பண்ணி கொடுக்கும். ஸோ செம்பருத்தி இலையும் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லாமே நம்ம ஈக்குவலாக எடுத்துக்க போகிறோம். வேப்பிலை ஒரு பாதினா அதே பாதி அளவுக்கு செம்பருத்தி இலை எடுத்துக்க போகிறோம். ஒரு பெரிய லெமன் எடுத்துக்க போகிறேன். லெமன் எதுக்காக எடுத்துக்க போகிறீங்க நீங்கள் கேட்கலாம். லெமன் போட்டிங்கன்னா உங்கள் தலையை ஃபுல்லாக அழுக்கெல்லாம் சுத்தம் பண்ணி க்ளீனாக ஆக்கி கொடுக்கும், ஃப்ரெஷ்ஷாக ஆக்கி கொடுக்கும் உங்களோட ஹேர் ஃபுல்லாகவே. அதே மாதிரி செம்பருத்தி பூ நான் எடுத்துக்க போகிறேன். இப்போ கத்தாழை நான் எங்கள் வீட்டில் விளைஞ்சிருக்கேன். அந்த கத்தாழையை நான் கட் பண்ணி நான் அதோடய ஸ்கின்னை ஃபுல்லாக எடுத்து அதையும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி எல்லாமே சேருங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ எங்கள் வீட்டில் விளைஞ்சதுனால நான் அப்படியே உங்களுக்கு கட் பண்ணி நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதோட ஜெல் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த மாதிரி கத்தாழையை யூஸ் பண்ணிக்கோங்க, ஹேருக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கத்தாழையோட தோலை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். எடுத்துகிட்டு உள்ளே இருப்பாங்க ஜெல்லி மாதிரி, அதை தான் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஃபஸ்ட் நம்ம தோலை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கத்தாழையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கத்தாழை பார்த்திங்கன்னா நமக்கு ஹேரில் நிறைய இறந்து போன அந்த செல்லெல்லாம் இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே நமக்கு ரெடியூஸ் ஆகி நார்மலாக திரும்பி புதுசாக நமக்கு ஹேர் ஸ்டார்ட் ஆகும். அதேமாதிரி பாடி ரொம்ப உஷ்ணமாக இருக்கிறவங்க நல்ல ஒரு ஹேர் நல்லா குளிர்ச்சியாக நமக்கு வரும். மேக்ஸிமம் கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமான ஒரு ஹீட் டெம்பரேச்சர் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த டெம்பரேச்சர் ஃபுல்லாக போக்கணுன்னா இந்த மாதிரி ஹேருக்கு இந்தமாதிரி வீக்லி ஒன்ஸ் கத்தாழை அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். உங்களோட ஹேரில் இருக்கிற அந்த ஹீட்டு எல்லாமே உங்களுக்கு எடுத்துகிட்டு நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும் இந்த கத்தாழை. ஸோ இந்த கத்தாழை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம கத்தாழையை ஃபுல்லாக நம்ம தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதில் இருக்கிற ஜெல்லியை ஃபுல்லாத்தையும் கட் பண்ணி நம்ம சேர்த்துக்க போகிறோம். இது கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு வலுவலுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் கட் பண்ண கொஞ்சம் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதை கொஞ்சம் பிடிச்சி நல்லா அழுத்தம் கொடுத்து தான் கட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு. இது ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் எவ்வளோ க்ரோத் ஆகுது நீங்களே பாருங்கள். நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நம்ம இயற்கையான விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு கத்தாழையை சேர்த்துக்கிட்டோம். நான் லெமன் ஒரு லெமன் முழுசாக எடுத்து வச்சுக்கேன். அந்த லெமனோட ஜூஸை மட்டும் நம்ம புழிஞ்சு சேர்த்துக்கலாம். லெமன் கண்டிப்பாக சேர்க்கணும். எதுக்காக சொல்கிறேன்னா ஹேர் நிறைய பேருக்கு அழுக்காக இருக்கும். என்ன தான் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணாலுமே போகவே போகாது. ஸோ இந்த மாதிரி லெமன் போடும்போது உங்களுக்கு க்ளீன் ஆக்கி கொடுத்துரும் ஹேர் ஃபுல்லாகவே. ஸோ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க வெந்தயத்தை ஃபுல்லாக சேர்த்துக்க போகிறோம். லாஸ்ட்டில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. வெந்தயம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊற வச்ச தண்ணியில் தான் நமக்கு அதிகமான சத்தே இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம வெந்தயத்தை ஃபுல்லாக சேர்த்துட்டு லாஸ்ட்டில் தண்ணி சேர்த்துக்கலாம். செம்பருத்தி பூ பழைய பூ தான், எல்லாமே காஞ்ச பூ தான், அந்த மாதிரி பூ தான் நான் சேர்த்துருக்கேன். அதேமாதிரி செம்பருத்தி இலையெல்லாம் நான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க வேப்பிலை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொழுந்தும் இலையுமா சேர்த்திங்கன்னா நமக்கு சீக்கிரம் நல்லா மசிஞ்சிரும். நல்லா மிக்சியில் போடவும் நமக்கு கிரைண்ட் ஆகி நல்லா பேஸ்ட்டாக வரும்.
ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெந்தயத்தோட தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். நம்ம போட்ட இலை எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஹேரில் வந்து நமக்கு அப்ளை ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். இதை நம்ம அப்படியே ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் ஹேருக்கு பேக் போடுவேன். மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் நல்லா சாஃப்டாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து கேர்ள்ஸ் வந்து பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டெம்பரேச்சர் ஃபுல்லாக ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஹேரில் அப்ளை பண்ண உடனே வாஷ் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக ஒரு 1 ஹவராவது நீங்கள் ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.